ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம எஸ்கேனோடைய லேட்டஸ்ட் அப்டேட்லாம் என்னென்ன வெளியே வந்திருக்கு அப்படிமா தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படிங்கிறது தாய் கிழவி. இந்த ஒரு படம் நம்மளுக்கு இந்த வாரம் வரப்போகுது. நேற்று இதோடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அப்படின்னு நடந்தது. அங்கேயும் நிறைய அப்டேட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது என்னென்ன அப்படி மாதிரி இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபிலிம்ஃபேர் அவார்டில் நம்ம எஸ்கேனா பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு அப்படின்னு வாங்கியிருக்காரு. அண்ட் அங்கே அல்லு அர்ஜுன், மம்புட்டி இவங்க எல்லாருமே மீட் பண்ணி ஜாலியாக நம்ம எஸ்கேனா பேசியிருந்தார். முக்கியமாக அங்கே நம்ம எஸ்கேனோடைய ஸ்பீச்சும் பயங்கரமாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சேயோன். இந்த ஒரு படம் அப்படின்னு நெக்ஸ்ட் நம்ம எஸ்கேனா ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாங்க. ஸோ இந்த படத்தோடைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ராம்குமார் பாலகிருஷ்ணன், வெங்கட் பிரபு அண்ட் அம்மா முத்து சூர்யா இந்த மாதிரி நிறைய டேரக்டர் சொல்லியிருந்தோம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் மறுபடியும் சிவகுமார் முருகேசன் கூட நம்ம எஸ்கேனா இன்னொரு படம் பண்ண போகிறாரு அப்படி மாதிரி நம்ம எஸ்கேனாவே அஃபீஷியலாக சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் ஏஜிஎஸ் அவங்க கூட ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அப்படி மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சுதன் அப்படி மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த சுதன் வந்து பேஷன் ஸ்டூடியோஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சிபி ப்ராஜெக்ட் அவங்க தான் தயாரிக்க போகிறாங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம எஸ்கேனா சிபி ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எஸ்கேனா எடுத்து சொல்லியிருந்தாரு. ஸோ சிபி ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதை நம்ம எஸ்கேனாவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சேயோன் இந்த படத்தோடைய ஹீரோயினான பாக்யஸ்ரீ போஸ் அவங்க தான் இந்த ஒரு படத்தில் ஹீரோயின் நடிக்க போகிறாங்க. இவங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கூடியில் வரப்போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நேற்று அவங்களுடைய ஸ்டோரி அப்படின்னு நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கை போட்டு அவங்க ஒரு டான்ஸ் ரிஹர்சல் அப்படிங்கிறது பண்ணி இருந்திருப்பாங்க. டான்ஸ் ரிஹர்சல் ஓகே, பட் சந்தோஷ் நாராயண் மியூசிக் போட்டதுக்கப்புறம் நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும், இது ஒரு வேளை சேயோன் மூவியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ சேயோன் மூவியாக இருக்க அதிக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இன்னும் அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை அப்படிங்கிற ரீசனால் அவங்க மென்ஷன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் மேத்ராமிங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.